டாலர் சிட்டியான திருப்பூரில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதற்கு தமிழகத்தை ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளே காரணம் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மே தொழிலாளர் நாள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மேலும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரையும் விஜயகாந்த் விமர்சனம் செய்துள்ளார். கூலிக்கு ஆளே கிடைக்கல, இங்கே ஆளே கிடைக்கலன்னு சொன்னது போக இன்றைக்கி நாங்களாம் வேலைங்கிறோம். ஆனால் யாருமே கூப்பிட மாட்டேன். அந்த அளவுக்கு திருப்பூர் கெட்டு விட்டது. அதனால் கெட்டு விட்டால் ஆமாம், ஆளுகின்ற 2 பேர் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறாம ஒரு வாட்டிலுவாங்க. ஏன்னா திரும்ப தன்னை முயற்சி பண்ணுறாரு. எப்படியாவது நல்ல எல்லோரும் சொல்லணுங்கிற மின்வெட்டு இனி மயானத்துறை ஆயிடுச்சு. தொழிலாளர்களை தொலைஞ்சு போச்சு. ஏன்னா தொழிலாளர்களுக்கு கேட்டால் 4% ஊக்கத்தொகை தரேங்கிறார். 4% ஊக்கத்தொகை எப்போ இருந்து கொடுக்கணும்? சொன்ன அன்னைக்கு இருந்து கொடுத்தாதாலும் ஊக்கத்தொகை. அது ஜூலை மாதம். ஏன்னா ஜூலை மாதம் இவருக்கு இபிஎஸ்க்கு நம்பிக்கையில் போல இருக்குதான். ஆட்சியில் போனால் ஜூலைன்றார்.